ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காவேரி வீட்டை விட்டு வெளியே பண்ண ட்ராக்லாம் காமிக்கல, லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ வெயிட்டிங்லேயே வெறியாகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எபிசோட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே காவேரியை காமிக்கல. ஸோ காவேரி நினச்சி விஜய் ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. தாத்தாவும் வந்து காவேரி நமக்காக தான் பண்ணியிருக்கா அப்படிதான் உணர்ந்துடுறாங்க. ஆனால் என்னென்னா காவேரி பற்றி எந்த சீக்வன்ஸுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் காவேரி எழுதி வச்சு லெட்டரையும் இன்னும் விஜய் பார்க்கல. ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாகவே வேறு லெவலில் வந்து எபிசோட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஃபயராக தான் இருந்துச்சு. ஸோ மண்டே எபிசோடுக்காக ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 நாள் எப்படி தான் தாக்கு பிடிக்க போகிறோன்னு தெரியல. இதில் வர சண்டேனா இவங்க எல்லா சீரியலோட ப்ரொமோவும் போடுவாங்க. ஆனால் மகாநதியோட ப்ரொமோ மட்டும் அவ்வளோ சீக்கிரம் போடவே மாட்டாங்க. ஸோ அந்த மகாநதி சீரியல் ப்ரொமோ தேடியே நம்ம கண் வந்து ஓஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாரமாச்சும் வந்து ப்ரொமோ போட்டால் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே. இந்த இடத்துல எதுக்காக கொடைக்கானல் அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சொட்டர்லாம் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூமில் வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை காவேரி இங்கேருந்து டேரெக்டாக வந்து கொடைக்கானல் தான் போயிருப்பாங்க. மேபி அதை தேடி நமக்கு விஜயும் போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா காவேரி போட்டிருக்கிறது ஒரு ஸ்வெட்டர், அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நார்மலாக ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருக்காரு. ஸோ காவேரியை தேடி அலைஞ்சு பிடிச்சி தான் வந்து காவேரியை கண்டுபிடிப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிரிவு தேவைப்படுதுங்க இவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்க ஒரு அன்பு வந்து வெளியில் வரும். ஸோ காவேரியை எந்த லெவலுக்கு நேசிக்கிறாரு நம்ம விஜய் அப்படின்னு அவருக்கு புரிய வரும். கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருக்குள்ளேயுமே அந்த காதல் வந்து மலர முடியுது. 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது. அது ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்காங்க. இருக்கிற காதலை மறைச்சி இன்னும் 8 மாதம் தான் அவங்க கூட வாழ போகிறேன், 7 மாதம் தான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு வந்து இந்த அப்கமிங் ட்ராக்ல வந்து வெளியே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த விஜய் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். இன்றைக்கி எபிசோடே வந்து ஃபீல் பண்ணார். காவேரிக்காக மட்டும் தாங்க அந்த கல்யாணத்துக்கு அவர் அக்செப்ட் பண்ணார். பட் இருந்தாலும் தாத்தா கேட்ட கொஸ்டின் ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. காவேரி என்ன கேட்டாங்களோ அதான் தாத்தாவும் கேட்டுக்காரு. உன் பொண்டாட்டி ஒருத்தன் கை நீட்டு இருக்கானா, அவனை நம்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள நீ விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தாத்தா இதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கல்யாணம் நடந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் மூவ் ஆகும். இவங்க யாருக்குமே தெரியாமல் பசுபதியோட வந்து மேரேஜ் பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இவங்களோட சித்தப்பா. அப்கமிங் தரமான சம்பவம்லாம் காத்துட்ருக்கு. என்ன நடக்க போதும் கூட கெஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோட் பார்த்து விஜய் காவேரி பிரியதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.